ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி வர்கலா வந்ததோட லாங் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்த வீடியோவில் இருந்தது தான் நாங்கள் தங்கியிருந்த ரெசிடென்சி. ஆக்சுவலாக நாங்கள் எப்படி போனோம், எவ்வளோ நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்னென்ன பிளேசஸ் போனோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். திருநெல்வேலியிலேருந்து வர்கலாவுக்கு நாங்கள் புனலூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே டேரெக்டாக பார்த்திங்கன்னா ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நாங்கள் போனது வந்து எலிஃபென்ட்ஸ் பார்க், அதாவது காவேரி எலிஃபென்ட் பார்க் தான் போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த நார்த் கிளிஃபில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் இந்த எலிஃபென்ட் பார்க்கு. இங்கே போனோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போனோடனே எலிஃபென்ட் ரைடு பார்த்தோம். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கு சின்னதாக வந்து ஒரு இடம் வந்து லொக்கேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்வாரியம் போயிருந்தோம். அக்வாரியமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் அக்வாரியம் தான், பட் ஆனால் எல்லாமே இருந்தது. நம்ம வந்து இந்த அலிகேட்டர் ஃபிஷ்லேருந்து நம்ம சின்ன லாப்ஸ்டர்லேருந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கிராப் வெரைட்டிலேருந்து எல்லாமே பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி வந்தோடனே இந்த ஒரு சின்ன பிளேஸில் பைத்தான், இக்வானா, ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஆஸ்ட்ரிச்சோட ஷெல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் கையில் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பட்டர்ஃப்ளையோட வெரைட்டிஸ்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஈகிளோட ஃபெதர்லேருந்து ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல் ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிலாம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைத்தானை கையில் கொடுத்து நீங்கள் வந்து பிடிச்சு பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் தாங்க இதை வந்து அங்கே பிடிச்சேனே. எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, எனக்கும் பயம் இருந்தது. பட் ஆனால் நான் அதை காட்டிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது, ரொம்ப கூலிங்காக இருந்தது. அதோட உடம்பு என் மேலே வந்து கழுத்தில் போட்டு விடுறேன்னு சொன்னப்போ கூட நான் போட்டுக்கிட்டேன். நான் மற்றவங்க எல்லாருமே போட பயந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து குட்டி இக்வானாவோடது காட்டினாங்க. இதை வந்து எடுக்கலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த டைமில் வந்து இதுங்கெல்லாம் வந்து மேட்டிங் இதில் இருக்கனால கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிடிச்சு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்து காயின்லேருந்து எல்லாமே இருந்தது. இந்த பாருங்க பெசன்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெசன்ஸோட ஃபெதர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலிபன்ஷர் எடுத்து கொடுத்தாங்க. நீங்கள் பிடிச்சி பாருங்களேன் அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலாக இதோட ஹேபிட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கும் அண்ட் நைட் டைமில் முழிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீ ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு என் குட்டீஸ் கையில் வச்சு காட்டினாங்க. அவங்க ரொம்ப பயந்ததுனால நான் அதை வாங்கி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். உள்ளே நகர்ந்து வரும்போதே பார்த்திங்கன்னா காஃபி ஷாப்லேருந்து அப்புறமா குழந்தைங்களுக்கான விளையாட்டு பார்க் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் என் குழந்தைங்க எவ்வளோ வேகமாக ஓடுறாங்க பார்க்குக்குன்ட்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேல் எலிஃபெண்ட், ஃபீமேல் எலிஃபெண்ட் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்குக்குள்ளே போனால் என் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக இருந்தாங்க. பூட்டட் பேண்டம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்களேன். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சச் அ சூப்பர் பிளேஸ். இங்கே ஈமு கோழிலேருந்து ஆஸ்ட்ரிச் கோழி வரைக்கும் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் பார்க்கும்போது சூப்பர் டூப்பர் எக்ஸைட்மெண்ட்டோட தான் இங்கே என் குழந்தைங்க அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் எங்களுக்குமே வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் என்னென்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக எல்லாத்துலேயுமே தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க. இந்த டைமில் இந்த சீசன் அப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குமா, அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூஸ்டர்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரூஸ்டர், இக்வானா இது எல்லாமே வெரைட்டிஸில் காட்டியிருந்தாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது தான் என் குட்டீஸ் வந்து இங்கே பாருமா எவ்வளோ பெரிய இக்வானா படுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் காட்டினாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்தீங்கனாலே உங்களுக்கு பேர்ட்ஸ் ஃபீடிங் சென்டர் இருக்கும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்பலாம் நாங்கள் எக்ஸ்பென்சிவாலாம் கொண்டு போகல. 50 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு சார்ஜ். ஸோ இங்கே போய் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இதுதான் இங்கே ப்ராசஸ். குழந்தைங்க எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா அது கொத்தி தானே சாப்பிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பயந்தா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு நார்மலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கையில் நிறைய ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஷை டைப். அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் அன்ஈஸியாக தான் இருந்தது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் ஸ்டில் வந்து ட்ரை பண்ணும்போது ஓகே அவங்களும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பேர்ட்ஸோட. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பைக்கு தான் எடுத்திருந்தோம். சென் ஆட்டோ ஏஜென்சி ஜனார்த்தனபுரத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் ரெண்டல் பைக் எடுத்திருந்தோம். அது மூலமாக தான் நாங்கள் ஃபுல் வர்கலாவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்க்கில் விளையாட விட்டுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இடமா போனது தான் ஜடாயு டெம்பிள். ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. ஆனால் டக்குன்னு கொஞ்சம் நேரத்துலேயே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு ஏர்போர்ட்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும், அங்கே ஃபுட் கோர்ட் இருக்கும்,
ஷாப்பிங் மால் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கெஃபே சென்டர்லேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக எங்களுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 555 வந்தது. 90 சென்டிமீட்டருக்கு அபோவ் இருக்காங்க குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நம்ம வந்து அவங்களுக்கும் பே பண்ணி தான் ஆகணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணதே ரோப் கார் மூலமாக தான் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அங்கே சில அட்டென்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. பழனி முருகன் கோயிலில் போகிற ரோப் காருக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது க்ளோஸ்டு டெக்ஸ்சரில் இருக்கவள தான். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு வியூவாக பார்க்க முடிஞ்சிச்சு. எங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹெலிபேட்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப் லைன் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக வந்து ஜடாயு ஸ்டாச்சு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா என் குழந்தைங்க அம்மா இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு ஜாலியாக வந்து மேலே ஏறி வந்துட்டோம். வந்து பார்த்தா ஒரு டிவைன் ஃபீல் இருந்தது. உங்களுக்கு உள்ளே போகும்போது ஒரு சாஃப்டான மியூசிக்கோடு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட அட்மாஸ்பியரே இருந்தது. ஒரு குப்பை கூட பார்க்க முடியல. அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜடாயு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பெருசுங்க. இதோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க. அண்ட் நாங்கள் போய் பார்க்கும்போது ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஜடாயு ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வியூவோடு இருந்ததுங்க ஜடாயு கோயில். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போகும்போது சீதாவை காப்பாற்றுறதுக்காக வந்து ஜடாயு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ராவணனால் ஒரு சைடு அவங்களோட ஃபெதரை வந்து கட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆகும்போது அந்த ஜடாயு வந்து விழுந்த இடம் தான் ஜடாய மங்கலம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாச்சுவும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு ஃபெதர் இல்லாத மாதிரி ஒரு சைடு ஃபெதரோட விரித்து கீழே விழுந்திருக்க பொசிஷனில் இதை வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலெல்லாம் ஏற முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள தேட்டர்லாம் வந்து செட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ஈகிள்குள்ளே நம்ம தேட்டர் மாதிரி செட் பண்ணி இதை நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீஸி ஏர் ப்ளசண்ட்டான வியூ இருக்குது. அண்ட் இங்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ராமர் கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த ராமர் கோயில். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமரோட கால் வந்து இங்கே வந்து பதிஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் காசுலாம் போட்டு ஒரு பிளெஸிங்காகவே அதை வந்து கும்பிட்ருக்காங்க. அண்ட் நாங்கள் பார்த்தப்பையும் பெரிய கால் பாதம் மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் பார்த்துட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளேசஸ் வர்கலாவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து பீச்லேருந்து அண்ட் நிறைய பிளானட் இது ஜடாயு இது மாதிரி எக்கச்சக்கமான டேம்ஸ் இதெல்லாமே இருந்தது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வந்துட்டோம். ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா நிறைய இருந்தது. ஒரு டைம் நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் திங்ஸ் நிறைய இருந்தது. எங்கள் குட்டீஸ்க்கு பசி வந்ததுனால நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டோம். ஸோ பேக் டு த ஃபார்ம் நம்ம வந்து கிளிஃபுக்கு வந்தாச்சு. த ரியல் மீனிங் ஆஃப் வர்கலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிஃப் தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிளிஃபுக்காக மட்டும்தான் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மினி கோவா மாதிரி. அண்ட் நைட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வர்கலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நைட் வியூ ஒரு கிளிஃபோட எஜ்ஜில் நின்று நீங்கள் நைட்டு வியூ வந்து ஷீஷோரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் யூ மஸ்ட் விசிட் இட். ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நிறைய பார்த்திங்க அப்படின்னா டான்ஸிங் ஷோவிலேருந்து மியூசிக் ஷோவிலேருந்து அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்ட்டி மோடில் இருக்கிறதுக்கான ஒரு வைப் மெட்டீரியல் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வர்கலாவில் அதுவும் நைட் டைமில் கிளிப்பில் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். என்ன இவங்க பாட்டுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பயந்துட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினீங்கனாலே நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினீங்கனாலே ஒரு 400 rupees இருக்கும். ஸோ நீங்கள் மைண்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிஃபில் அது நைட் டைமில் என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் மெட்டீரியல்ஸ் இங்கே நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஜெம் ஸ்டோன் மாதிரி ஒரு ரிங் ரெடி பண்ணிக்கணும், இல்லை ஒரு ஆங்க்லெட் ரெடி பண்ணிக்கணும், இல்லை ஒரு நெக்லஸ் ரெடி பண்ணிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இவங்க உடனே கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு அங்கே இருக்க ஷாப்பில் இருக்கவங்க எல்லாருமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பார்ஸும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபன் மோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் இட்.
முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கடைகள் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி சாங்ஸ் அண்ட் தமிழ் சாங்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பாடினாங்க. அண்ட் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் நடந்துச்சு. ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய பீப்புள் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது நைட் டைம். இப்போ மார்னிங் டைம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டியே ஆகணும்ல. ஸோ இதுதான் மார்னிங் டைம். இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் வேணும், நீங்கள் வந்து சீஷோர் லவராக இருந்தீங்கன்னா தென் யூ மஸ்ட் வாட்ச் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் இட். அதான் நான் சொல்வேன். அண்ட் மார்னிங்கில் இந்த மாதிரியான அட்மாஸ்பியரில் தான் நம்மளோட கிளிஃப் இருக்கும். அண்ட் மெயின்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நடந்து த்ரூ பிளாக் சாண்ட் பீச் வரைக்குமே போகலாம் கிளிஃப் மூலமாகவே. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஆயுர்வேதிக் மசாஜ் தேவைப்படுதுனாலும் நீங்கள் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மசாஜ் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு காரணமே ரிலாக்ஸேஷனுக்காக தான். ஸோ நாங்களும் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூக்காக போயிருந்தோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நைட் டைமில் வச்சிருந்த கடைகளில் பாதி கடைகள் மூடி இருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெனு கார்டு வந்து அந்தந்த ஹோட்டல்லே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் கேச்சர்லேருந்து ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன் வெரைட்டிஸ் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். வுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். அண்ட் பிரேஸ்லெட் வெரைட்டிஸ், கீ செயின் வெரைட்டிஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்தது. ஸ்விம் சூட்லேருந்து உங்களுக்கு சூப்பரான வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். நான் ஒரு பேக் வந்து விசாரித்தேன் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரேண்டமாக ஒரு ரேட் சொல்கிறாங்க. இப்போ வந்து அது வந்து ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் மாதிரி தான். ஒரு 1200 rupees அவங்க வந்து சார்ஜ் சொன்னாங்க. அண்ட் கொஞ்சம் இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி வந்தோம்னா அவங்க எனக்கு ஃபைனல் ப்ரைஸாக 700க்கு வந்தாங்க. அண்ட் இந்த டம்ளர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டம்ளர் 450 rupees அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அண்ட் நான் சொன்னேன்ல ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் இங்கே எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஜெம் ஸ்டோன்லேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சு இங்கே வந்து ஹேண்ட்மேட் பொருள் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில். அண்ட் அதை தான் நீங்கள் இங்கே வந்து விஷுவலாக பார்க்குறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு காரணம் குவைட் எக்ஸ்பென்சிவ்ன்றனால. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு அகெயின் திருப்பி நான் கிளிஃபோட எட்ஜுக்கு வந்தப்போ இந்த ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது எங்களோட பைக்கு தான். ஸோ எங்கே போகணுன்னாலும் ஈஸியாக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கேருந்து நாங்கள் வந்து பிளாக் சாண்ட் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அக்வாரியமுக்கு தான் போயிருந்தோம். ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப ஃபிஷ் பிரியர். இவங்க வந்து வீட்டிலே பார்த்திங்கன்னா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு, டர்ட்டிலு, முரல் ஃபிஷ்ஷு, ஈல் ஃபிஷ்ஷு, லாப்ஸ்டரு, கிராபு, மட் கிராபு, இப்படி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இவங்க பார்த்தாங்க. அலிகேட்டர் ஃபிஷ்லேருந்து ஸ்னேக் ஃபிஷ்லேருந்து எல்லா ஃபிஷ்ஷுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. லாப்ஸ்டர் ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா அதில் வைட் ரேஞ்சஸ் ஆஃப் வெரைட்டிஸ் அவங்க வச்சுருந்தாங்க. பேனர் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து இவங்க பார்த்தாங்க. அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நார்த்து கிளிஃப்லேருந்து காவேரி எலிஃபேண்ட்டுக்கு நாங்கள் போனோம் இல்லையா, அதுக்கோட மேக்ஸிமம் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்துட்டு நாங்கள் ஜடாயுக்கும் அங்கேருந்து நேராக போகும்போது 23 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஜடாயுலேருந்து நாங்கள் நார்த்து கிளிஃபுக்கு, அதாவது நைட்டு வந்தோம்ல கிளிஃபுக்கு, அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர் தூரம் இருந்ததுங்க. நைட் கிளிஃபுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தனால ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் செட்டில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் வந்து நைட்டில் கிளிஃபை வந்து பார்த்தோம். அதை முடிச்சுட்டு மார்னிங் அகெயின் கிளிஃபுக்கு வந்தோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்வாரியம் வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போயிட்டோங்க. பிளாக் சாண்ட் பீச்சில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் பயங்கர ஆட்டம், பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. அரேபியன் சீங்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் இவங்களால் மேனேஜ் பண்ண முடியல. என் ஹஸ்பண்டு விளையாட போகல. ஸோ நான் வந்து சும்மா இவங்க கூடக்க நின்றுட்டு அப்படி தான் அவங்கள விளையாட விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கடலோட இது வந்து பயமாக இருந்தது, ஃபோர்ஸபிளாக இருந்ததுனால வேவ்ஸோட இது வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ அதனால் அவங்கள கொஞ்சம் இந்த கரையோரமாகவே விளையாட விட்டுட்டு நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆனால் ஆபத்தும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சில பேர் வந்து கொஞ்சம் தூரம்லாம் போனாங்க. பட் ஆனால் எனக்கு பயமாக இருந்ததுனால கரையிலே குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். ஆனால் நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு அப்படிலாம் ஆட்டம் போட்டுலாம் விளையாடலைங்க. சும்மா நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸு வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருந்ததா. ஸோ அதனால் அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் என் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 1 hour கிட்டக்க நாங்கள் இந்த பீச்சில் விளையாடும் போது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பயங்கர ஆட்டம் போட்டுட்டு தான் இருந்தாங்க எங்கள் குட்டீஸு.
கடல்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிப்பிலாம் பொறுக்கிட்டு வந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜனார்தனன் டெம்பிளுக்கு வந்திருந்தோம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா சீக்கிரமே மூடிட்டாங்க. ஸோ அதனால் வெளியவே நின்று பார்த்துட்டு வந்தோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எங்களால். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா வர்கலாவோட பீச்சுக்கு போயிருந்தோம். ஏன் அங்கே வந்திருந்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே தான் பேராசெயிலிங்லேருந்து ஜெட்ஸ்கீலேருந்து ஸ்பீட் போட்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருந்தது. பீச்னால் செம்ம ஆட்டம் போடுவாங்க என் குட்டீஸு. அதுலேயும் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் இருக்குன்னா விடுவாங்களா? ஸோ அதனால் எல்லாத்தையுமே போய் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் தன்னைத்தானே வந்து செல்ஃப் பேம்பரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பீச்சில் விளாண்டாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். அண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராசைலிங் போனதை காட்டினேன். அண்ட் இதில் என்னென்னா ஒரே ஒரு பேராசைலிங் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருந்தனால ரஷ் ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்பீட் போட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு போட்டு தான் அவைலபிளாக இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா புக்கிங் எடுத்திருந்தாங்க. குரூப் ஆஃப் பீப்புள்ஸாக வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் எங்களுக்கு டைம் ஒத்து வரல. ஏன்னா நாங்கள் ரிட்டன் வந்து 3:45க்கு போய் ஆகணும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்தது ஜெட்ஸ்கி மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு ஜெட்ஸ்கி போனோம். ஒரு ஆளுக்கு 500 வந்துச்சு. நான் மட்டும்தான் போனேன். உண்மையாலுமே கடலில் பறந்த மாதிரி இருந்ததுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்பலாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் இதே மாதிரி அந்தமானில் என் ஹஸ்பண்ட் என்னை அனுப்புனாங்க. அங்கே வந்து வேவ்ஸ் கம்மியாக இருந்ததுனால பெருசாக ப்ரெஷர் தெரியல. பட் ஆனால் அரேபியன் சி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்ததுனால பயங்கரமாக இருந்ததுங்க. உண்மையாலுமே பறந்த மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஸ்பீடு, அந்த அளவுக்கு ப்ரெஷரோடு போகும்போது கீழே இறங்கி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேலன்ஸே கிடைக்கல. அந்த அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக வர்கலால் ஜெட்ஸ்கி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே சூப்பர் அண்ட் வர்த்தபிளாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் தான் போயிருப்பேன். பட் ஆனால் செம்மையாக இருந்தது. நான் போகும்போதே தெரியுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஹாப்பி, பயங்கர ஜாலியாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இறங்கின உடனே கொஞ்சம் நேரம் நிலை தடுமாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு போகணுன்றதுக்காக ரூமுக்கு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே மாற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற கடைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கேரளா பஸ் வந்துச்சு. லோக்கல் பஸ் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்துக்கிட்டே இருக்கனால நாங்கள் ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயே போயிட்டோம். கேரளா வந்துட்டு கேரளா பிரியாணி சாப்பிட்லன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதை வந்து பார்சல் வாங்கிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் ஹோட்டலில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்சல் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன திருநெல்வேலி வந்து சேர்ந்துட்டோங்க. இதுதான் எங்களோட வர்கலா ட்ரிப்பு. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.